அடுத்தது சிம்ம ராசி சார். இந்த சிம்ம ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கு? அவங்க யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், யார்கிட்ட வாயே திறக்கக்கூடாது, அது மட்டும் சொல்லுங்க சார். நிச்சயமாக சிம்ம ராசி தன் வாழ்வில் ஒரு வளர்ச்சியும் ஒரு வெளிச்சத்தையும் நோக்கி ஏங்கி கொண்டிருக்குன்னு சொல்லாங்க. இந்த ராசிக்கு மனதில் பல கேள்விகள் இருக்கு. எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி? நாங்கள் கம்பீரமாக தைரியமாக பல பேர் உழைச்சவங்க, இன்னைக்கு ராஜாவா வாழ்ந்தவங்க, இன்னைக்கு புதன் என்ற விரயத்திருந்த கிரகம் லாபத்தை நோக்கி வக்ரம் பெற்று போகக்கூடிய காலகட்டம். அப்போ அந்த விரயம் சுப விரயமாக முதலீடாக மாற வாய்ப்பு வருது. அதை பற்றி தான் பேச போகிறேன். முதல்ல இந்த ராசி கையில் காசு இருந்தால் செலவாகக்கூடிய அம்சம் உண்டு. அதை ஒரு கடனை அடைத்தல். ராசியில் கேதும் 7ல் ராகும் இருக்கு. இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட சர்வ வழிபாடுகள் ஏதோ நிவர்த்தி பண்ணி தான் பண்ணணும். இந்த ராசிக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை மக்களுக்காக 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், எப்படி பாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் ஃபோன் நம்பரை அழகாக மாற்றி ஒருத்தருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஜாதகம் பார்த்து நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்த்து வைக்கிறது, நிறைய கல்யாண விஷயமா நிறைய பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி புதன் பயிற்சியை பற்றி பார்க்குறோம் சார். இந்த புதன் பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, இல்லை நல்லா இல்லையா, பாதகமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, ஏதாவது அதிசயம் நடக்குமா அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் சார். உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. முதல்ல புத பயிற்சி ஒவ்வொரு உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பயிற்சி. இந்த பயிற்சி புதன் என்ற சமாதான கிரகம், ஒரு கிரகம் வந்து விட்டாலே உலக அளவில் மாறும். இப்போ தேவைப்படுது. இந்த ஈரான் இந்த மாதிரி வாரில் கூட இது உலக அளவில் மட்டும், நமக்கு உலக அளவு சண்டை போட்டால் நம்ம வீட்டில் கேஸோட விலை கூடுது. அடிப்படை தேவைகள் கூடுது. இந்த புதன் என்ற கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேஷன், டாக்குமெண்ட்டு, வேலை வாய்ப்புகள் எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு இன்டர்வியூனாலே புதன், சினிமா துறைக்கு புதன் தேவை, கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ எல்லாமே சரியாக இருக்க புதன். இந்த ஒரு கிரகம் உலக அளவில் மாறுதல் பண்ணுது. இந்த புதன் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் நடக்கும்போதே என்னென்ன நடக்குன்னா, ஆடி மாதம் அமாவாசை வருகிறது, ஆவணி அவிட்டம் வருகின்றன, ஆடி பூரம், ஆடி வெள்ளி, அதோட கண்டினியூஸாகவே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு வரைக்கும் வருது. நிறைய ஃபெஸ்டிவல். அப்போ இந்த புதப்பயிற்சி நடக்கின்ற காலகட்டத்தில் இறைவன் நமக்கு அருளை காத்திருக்கின்ற மாதமாக இருக்கின்றன. சரியான கோயில் வழிபாடுகளோ சரியான விஷயத்தை தக்க வைத்து கொண்டால் சில வருடம் ஜெயிச்சிடலாம். அப்போ சரியான மாதம் நமக்கு கிடைச்சிருக்கு, அற்புதமான மாதம். அதை பற்றி ஒவ்வொரு ராசி அடிப்படையில் பார்த்துருவோம். அடுத்தது சிம்ம ராசி சார். இந்த சிம்ம ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கு? அவங்க யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், யார்கிட்ட வாயே திறக்கக்கூடாது, அது மட்டும் சொல்லுங்க சார். நிச்சயமாக சிம்ம ராசி தன் வாழ்வில் ஒரு வளர்ச்சியும் ஒரு வெளிச்சத்தையும் நோக்கி ஏங்கி கொண்டிருக்குன்னு சொல்லாங்க. இந்த ராசிக்கு மனதில் பல கேள்விகள் இருக்கு. எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி? நாங்கள் கம்பீரமாக தைரியமாக பல பேர் உழைச்சவங்க, இன்னைக்கு ராஜாவா வாழ்ந்தவங்க, இன்னைக்கு சர்க்கிளில் இருக்காங்க. அதுதான் இந்த ராசிக்கு. பல அவமானப்பட்டாச்சு, இனி கௌரவம் எப்போ சார்? இது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா விரயம், சுப விரயமாக, இது விரயமாக போயிட்டே இருக்கே, இதெல்லாம் எப்போ நிற்கும் மாதிரி பல கேள்விகள். பொதுவாக இவங்க ராசிக்கு புதன் என்ற விரயத்திருந்த கிரகம் லாபத்தை நோக்கி வக்ரம் பெற்று போகக்கூடிய காலகட்டம். அப்போ அந்த விரயம் சுப விரயமாக முதலீடாக மாற வாய்ப்பு வருது. அதை பற்றி தான் பேச போகிறேன். முதல்ல இந்த ராசி கையில் காசு இருந்தால் செலவாகக்கூடிய அம்சம் உண்டு. அதை ஒரு கடனை அடைத்தல், இல்லை ஒரு சின்ன ஒரு பராமரிப்பு பணி பண்ணுறது, இல்லை பேங்க்கில் டெபாசிட், இந்த மாதிரி கையில் இருக்கிற பணத்தை ஒரு சேஃபஸ்ட் சைடில் போடுங்க. இன்சூரன்ஸ் மூலம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் இது பண்ணலைன்னா 10,000 ரூபா பார்ப்பீங்க, 2 நாள் கழிச்சா 0 ஆயிரும். அப்போ இந்த கண்ணில் பணம் தெரிந்தால் விரயமாகும் சூழ்நிலை இதுதான். இவங்க இப்போ வச்சிருக்கிற காசை உறவுகள்கிட்ட நான் இவ்வளோ வச்சுருக்கேன் இவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தது கரெக்டாக குடும்பத்திலேயே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க, அதை வாங்கிக்கூட இதை வாங்கிக்கூட, கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ தன்னிடம் இருக்கிற பொருளாதாரத்தை, கடனை குறைக்க வேண்டிய காலகட்டம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். என்னென்னா வேலை செய்யும் இடத்துல இரவு பகல்
பார்க்குற மாதிரி, வேலைக்கு உண்டான ரெஸ்பெக்ட் இல்லாமல் அந்த மாதிரி பல கஷ்டங்கள் பார்த்துட்ருக்காங்க. இல்லை என்ன பண்ணிடுன்னா, இவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஹேபிட் இருக்கும், சால்வ் பண்ணுறது ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில் இருக்கும். அதை வேலை செய்கிற இடத்துல ஓப்பனாக சொல்லிடுவாங்க. சார் இதுதான் சார் சீக்ரெட் ரெசிபி இது அப்படின்றாங்க. பின்னாடி இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். இதுதானா அப்படின்றாங்க. உங்கள் மேலே மதிப்பு மரியாதை அப்படியே குறைஞ்சிரும். உங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு 10 வருஷம் அனுபவத்தில் வச்சுருக்கீங்கன்னா அதை தற்காத்து கொள்ளுங்க. அதை இன்னைக்கு ஓப்பன் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி வேற போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் உங்களோட சீக்ரெட் வெளியே சொல்லிட்டு உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி வேணுமே. அப்போ சொல்லி கொடுப்பது யார் கஷ்டப்பட அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓப்பனாக உங்கள் சீக்கிரட்டை சொல்லக்கூடாத நேரம். இந்த ராசிக்கு இப்போ ஒரு இடம், வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடிய காலகட்டம். இது சுப விரயமாக கூட பண்ணிக்கலாம். இப்போ இவங்க நிறைய பேத்துக்கு விவசாயம், பொதுவாக இந்த ராசிக்கு அமைப்பு விவசாயம் சம்மந்தப்பட்டது, ஹோட்டலு, டிரான்ஸ்போர்ட், இது மாதிரி சிந்தனைகள் வந்துட்டுருக்கும். பண்ணலாமா அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். ஜாதகம் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சா அது இன்னும் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போது நல்லவன் செய்யாத நாள் செஞ்சிடும். குறிப்பிட்ட நாள் கிழமைகள் பார்த்து சூஸ் பண்ணால் வெற்றியாக இருக்கும். அதில் யோகமா, யோகியா, அவயோகியா இருக்கா, தாராபலம் பார்க்கறதே இல்லை சார். நிறைய பேர் ஜாதகம் பார்க்காம பணத்தை அவ்வளோத்தையும் அள்ளி போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அது நிறைய லாஸ் ஆகுது. அதாவது பார்த்துக்கோங்க, உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமான்னு பார்த்துட்டு பண்ணால் பெட்டராக இருக்குமா. முகூர்த்த நாள்னு பார்க்குறாங்க. முகூர்த்த நாள் எல்லாத்துக்கும் இவங்களுக்கு முகூர்த்த நாள்னு பார்க்கணும். முகூர்த்த நாள் எல்லாம் முகூர்த்த நாள் கிடையாது. முகூர்த்த நாள் நல்ல நாள் அப்படிங்கிறாங்க. சரி, நல்ல நாள் அன்னைக்கு எந்த அவசரமாக நடக்காம ராசி நட்சத்திரத்துக்கு கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. சரி, இப்போ இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது என்னென்னா, ராசியில் கேதும் 7ல் ராகும் இருக்குது. இந்த ராகு கேது சம்மந்தப்பட்ட சர்வ வழிபாடுகள் ஏதோ நிவர்த்தி பண்ணி தான் பண்ணணும். இந்த ராசிக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, திருமணம் பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் தரப்பட்டது. ஒரு சிலருக்கு பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி போய் ஏற்பட்டது. மிகப்பெரிய மனசன் வந்துட்டாங்க பேரண்ட்ஸ். ஏன்னா மண்டபம் புக் பண்ணி வரைக்கும் போயிடுச்சு சார், ஊருக்கே தெரிஞ்சு அவமானம் மாதிரி ஆயிடுச்சு சார்மாங்க. ஏன்னா இந்த திருமண வயதுடைய ஆண் பெண்கள் சிம்மராசியாக இருக்கிற 1க்கு 2 முறை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி கேட்டுட்டு தான் பண்ணணும். இப்போ ஒரு சில வாழ்ந்தவங்க சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டவங்களுக்கு சேர்த்து வைக்கிற யோகம் வந்திருக்கு. இவங்க இந்த மிகப்பெரிய சிம்மராசி பண்ண தவறு என்ன, கணவன் மனைவி இருக்கின்ற தொந்தரவை கசப்பை சொந்த பந்தக்கிட்ட சொல்லியிருந்தா தப்பு இல்லை, தன் நண்பர்களிடமோ தன் ஃப்ரெண்ட்ஸை ஒன்று விட்ட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அதிக பழக்கம் இல்லாதவர்கிட்ட ஓப்பனாக சொல்லும் பொழுது அது உங்களுக்கே இலக்காரமாகவோ உங்களை தவறாக பேசவோ வந்து கொண்டு இருக்கிறது. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள், உங்களுடன் பிறந்தவங்கள்ட்ட சொல்லுங்கள். அது யாருமே தெரியாத ஒருத்தர்கிட்ட சொல்லும், ஆணோ பெண்ணோ சொல்லும் பொழுது உங்களை எடை போடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் இந்த புதப்பெயர்ச்சி ரொம்ப தப்பான நேரம். ரைட். அப்போ இன்டர்வியூ வேலையில் இதாக இருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட நிச்சயமாக மாதிரி உண்டு. கடனை படிப்படியாக குறைச்சிருங்க. குழந்தைகளுக்கு உண்டான வேலையை மட்டும் ப்ராசஸ் கொஞ்சம் அது என்னவோ குழந்தைகள் படிப்புக்காக குழந்தைகளுக்காக பாருங்கள். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக செலுத்தலாம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட படிப்படியாக முன்னேற்றம் உண்டு. விளம்பரத்தின் மூலமே பிஸ்னஸ் டெவலப் ஆகும். விளம்பரம் இல்லைன்னா இந்த ராசிக்கு பிஸ்னஸ் இல்லை. ஆக மொத்தம் ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. சரியான புதன் பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க. இப்போ என்ன வழிபாடு பண்ணலான்னு இவங்க புதன் பயிற்சியில் சூரிய நாராயணன், பெருமாள்ல சூரிய நாராயணன் ஒன்று இருக்குது, இல்லை சங்கர நாராயணன் இருக்குது. சங்கரநாராயணன் சங்கரீஸ்வரர் கோயில் இருக்குது. அதாவது பாதி சிவன் பாதி பெருமாள். இந்த கோயிலெலாம் போயிட்டு வந்தால் இந்த ராசிக்கு உச்ச நிலைக்கு போயிடுவாங்க. நல்ல காலம் பிறந்திருக்குது, சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். யோக காலம் வந்துடும். கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. சிவா விஷ்ணு கும்பிடுறது பெரிய ஒரு பிராப்தம் வேணும். இதை கும்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக ஒரு ராசிக்கும் அந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கும்னு பரிகாரங்களோடு அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். உங்கள் ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கும்னு நீங்கள் கரெக்டாக கேட்டிருப்பீங்க. நோட் பண்ணிக்கோங்க. அந்த பரிகாரங்கள் அந்த விஷயத்தோடு நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனைனாலும் சரி, எதுனாலும் அந்த பரிகாரத்தோடு உங்களுக்கு சரி பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறவர் தான் நம்ம விஜயகுமார் ஐயா. அடுத்தது இது பாருங்கள், இந்த புக்கு விஜயகுமார் ஐயா இந்த புக்கு வெளியிட்டிருக்காரு. ஜாதகம் படிக்கணும், நானும் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக்கு வாங்கிக்கோங்க. இது அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இப்படி இல்லை நான் ஐயாக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே விஜயகுமார் ஐயாவே உங்கள் வீட்டுக்கு இந்த புக்கை சென்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ விஷயம் இருக்குங்க இந்த புக்கில். இதை படித்தா நீங்கள் எப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும், என் ஜாதகத்தை பார்த்துக்கணும், மற்றவங்க எங்கள் ஃபேமிலியில் உள்ள ஜாதகத்தை பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா
கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.